சக்தி விநாயகர் இந்து வித்யாலயாவும் விவேகம் V+ அகாடமியும் இணைந்து நடத்தும் செந்தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு இயல் 3ல் உள்ள இலக்கணம் தொகாநிலை தொடர். நம்ம ஏற்கனவே தொகைநிலை தொடர் பார்த்தோம். தொகைநிலை தொடர்னா இரு சொற்களுக்கு இடையே சொல்லோ உருவம் மறைந்து வந்து பொருள் தந்தால் அது தொகைநிலை தொடர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் அப்படின்னா இரு சொற்களுக்கு இடையே சொல்லோ உருவம் மறையாமல் வெளிப்படையாக நின்று பொருளை உணர்த்துமையாயின் அது தொகாநிலை தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு, காவிரி பாய்ந்தது, முருகன் வந்தான். இதில் காவிரி பாய்ந்தது அந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில சொல்லோ உருவம் மறையலை, நமக்கு வெளிப்படையாக என்ன செய்யுது, பொருளை உணர்த்துகிறது. எனவே இது என்னது, தொகாநிலை தொடர். அதே மாதிரி முருகன் வந்தான் இந்த சொல்லுக்கு இடையிலையும் சொல்லோ உருவம் மறையலை, வெளிப்படையாக நமக்கு என்ன செய்யுது, பொருளை உணர்த்துகிறது. எனவே இதுவும் என்னதுதான், தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடரானது 9 வகைப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அதில் முதல் தொடர் எழுவாய் தொடர். ஒரு தொடர் எழுவாயை வைத்து தொடங்குமையாயின் அது எழுவாய் தொடர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த எழுவாய் தொடரை அது கொண்டு முடியக்கூடிய பயனிலையை வச்சு 3 வகையாக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். ஒன்று பெயர் பயனிலை, அடுத்தது வினை பயனிலை, அடுத்தது வினா பயனிலை. பாரதி புலவர், இதில் பாரதிங்கிறது எழுவாய், புலவர்ங்கிறது பயனிலை. இந்த வாக்கியத்தில் புலவர் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். அப்போ பெயர் சொல் தான் இங்கே என்னதான் வந்திருக்குது, பயனிலையாக வந்திருக்குது. அப்போ பாரதி புலவர்ங்கிறது பெயர் பயனிலைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது பாரதி பாடினார். இதில் பாரதிங்கிறது எழுவாய், பாடினார்ங்கிறது பயனிலை. இங்கே பயனிலை ஒரு வினை சொல்லாக இருக்குது. எனவே இது வினை பயனிலை. அடுத்தது பாரதி பாடினாரா, இதில் பாரதிங்கிறது எழுவாய், பாடினாரா அப்படிங்கிறது எனது வினா. அப்போ வினா இங்கு பயனிலையாக இருக்கிறதுனால இதை வினா பயனிலை தொடர்னு சொல்கிறோம். அப்போ எழுவாய் தொடர் 3 வகைப்படும். அது முடியக்கூடிய பயனிலையை வச்சு பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை என்று 3 வகையாக நம்ம என்ன செய்யலாம், பிரிக்கலாம். அடுத்து பார்க்குறது விழித்தொடர். விழித்தல் என்றால் அழைத்தல் என்று பொருள். அதாவது முருகன், இப்போ முருகன் ஒருத்தர் நிற்கிறார், அவர்கிட்ட நம்ம ஏதோ ஒரு வேலையை ஏவணும். அப்போ அவரை எப்படி கூப்பிடுவோம், முருகா வா, முருகா பாடு. அதே மாதிரி கண்ணன், கண்ணா வா. ஒருத்தங்களை அழைத்து அவங்ககிட்ட ஒரு வேலையை ஏவுத மாதிரி இருந்ததுன்னா அது விழித்தொடர். சில இடங்களில் பெயரானது திரிஞ்சு வரும், சில இடங்களில் பெயர் என்ன செய்யாது, திரியாமலும் வரும். பாரி அப்படின்னா பாரி நில் அப்படின்னா அந்த இடத்துல என்னது, பெயரானது என்ன செய்யலை, திரியாமலும் வரும். அதைத்தான் என்ன சொல்கிறோம், விழித்தொடர்னு சொல்கிறோம். அடுத்தது வினைமுற்று தொடர். ஒரு வினைமுற்றை வைத்து ஒரு தொடர் தொடங்குமையாயின் அது வினைமுற்று தொடர். இப்போ வந்தால் சீதை, இதில் வந்தால் அப்படிங்கிறது வினைமுற்று, அடுத்தது சீதைங்கிறது என்னது, பெயர் சொல். அப்போ முதல்ல ஒரு வினைமுற்று ரெண்டாவது ஒரு பெயர் சொல் வறுமையாயின் அது வினைமுற்று தொடர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாரு, பாடினான் பாரதி, இதில் பாடினான் அப்படிங்கிறது வினைமுற்று, பாரதிங்கிறது பெயர் சொல். எனவே இது வினைமுற்று தொடர். அடுத்தது பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர் அப்படின்னா முற்று பெறாத வினையை தான் எச்சம்னு சொல்கிறோம். அந்த எச்சமானது பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்ச தொடர். இப்போ இதில் பாருங்கள், வந்த மாணவன், சென்ற கோதை. இதில் வந்த அப்படிங்கிறது முற்று பெறாத வினை சொல், எச்சம். அது மாணவன் அப்படிங்கக்கூடிய பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு. எனவே வந்த மாணவன் என்பது பெயரச்சம். அதே எனக்கா பாருங்கள், சென்ற அப்படிங்கிறது எச்சம், அது கோதைங்கக்கூடிய பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு. எனவே சென்ற கோதை என்பது பெயரச்ச தொடர். அடுத்தது வினையச்ச தொடர். ஒரு எச்சமானது வினை சொல்லை கொண்டு முடியுமேயாயின் அது வினையச்ச தொடர் என்று அழைக்கப்படும். இப்போ பாருங்க, பாடி மகிழ்ந்தான், கேட்டு மகிழ்ந்தான். இதில் பாடி கேட்டு அப்படிங்கிறது எச்சம். அந்த எச்சமானது மகிழ்ந்தான் அப்படிங்கக்கூடிய வினை சொல்லை கொண்டு முடிவதனால இது வினையச்ச தொடர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து வேற்றுமை தொடர். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம் வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை அப்படின்னா இரு சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து பொருள் தந்தால் வேற்றுமை தொகை. வேற்றுமை தொடர் அப்படின்னா இரு சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு வெளிப்படையாக பொருளை உணர்த்துமையாயின் அது வேற்றுமை தொடர். வேற்றுமை உருவுகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஐ, ஆல், ஹூ, இன், அது, கண்.
இந்த 6 உருபுகளும் இரு சொற்களுக்கு இடையே வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துமையாயின் அது வேற்றுமை தொடர். மதுரைக்கு சென்றார், தலையால் வணங்கினார். இதில் கூங்கக்கூடிய 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது. எனவே இது வேற்றுமை தொடர். தலையால் வணங்கினார். ஆள்ங்கக்கூடிய 3ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது. எனவே இதுவும் என்னதுதான் வேற்றுமை தொடர் தான். இடைச்சொல் தொடர், அதாவது இடைச்சொல்ங்கிறது தனித்து என்ன செய்யாது, பொருள் தராது. ஒரு பெயர் சொல் அல்லது வினைச்சொல்லோடு இணைந்து வந்து தான் என்ன செய்யும், பொருள் தரும். இங்கே பாருங்கள், மற்றுங்கிறது இடைச்சொல். அது ஒன்று என்னும் பெயர் சொல்லோடு சேர்ந்து மற்றொன்று என்னும் பொருளை தருகிறது. எனவே இது வந்து இடைச்சொல் தொடர். அடுத்தது உரிச்சொல் தொடர். உரிச்சொற்கள் ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம். சால, தவ, களி, கூர், நனி, உரு, கடி இதெல்லாமே உரிச்சொற்கள். இந்த உரிச்சொற்களோடு பெயர் சொல்லோ வினைச்சொல்லோ இணைந்து வந்து பொருள் தருமையாயின் அது உரிச்சொல் தொடர். சாலங்கிறது உரிச்சொல், சிறந்தது இங்கக்கூடிய வினைச்சொல்லோடு சேர்ந்து சால சிறந்தது, மிகவும் சிறந்தது அப்படிங்கக்கூடிய பொருளை தருது. எனவே இது வந்து உரிச்சொல் தொடர். அடுத்தது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் அப்படின்னா ஒரு சொல் 2, 3, 4 முறை அடுக்கி வரும், பிரித்தால் பொருள் தரும். அதுதான் அடுக்கு தொடர். இப்போ எடுத்துக்காட்டு, வாழ்க வாழ்க 2 தடவை வந்திருக்கு. எனது பிரித்தா தனியாக வாழ்கங்கிறது என்ன செய்யுது, பொருள் தருது. எனவே இது அடுக்கு தொடர். தீ 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 4 முறை அடுக்கி வந்திருக்கு. இதையும் பிரித்தா நமக்கு பொருள் தருது. எனவே இதுவும் என்னது தான், அடுக்கு தொடர் தான். இன்றைக்கி நம்ம வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு இயல் 3ல் உள்ள இலக்கணம் தொகாநிலை தொடர் பார்த்தோம். நீங்கள் அனைவரும் எங்களுடைய வீடியோவை தொடர்ந்து காணுங்கள்.